அட்டைதாரர்களுக்கும் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி ஒரு முடிவை ஒரு துணிச்சலாக இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார்னா ஈரானோடு அவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. பாஜக கூட்டணியில் இருக்காங்கல்ல. ஆமாம், ட்ரம்பே வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரான் அதிபரோட நேரடியாக கான்டாக்டில் இருக்கிறாரு. அந்த நீரணியை வந்து திறந்து விடுற இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்பந்தம் போட்டால் தான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். சசிகலா தனியாக போய் ஜாதி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு, சமூக வாக்குகளை பிரிப்பதற்கு அவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டங்களில் கணிசமான அளவில் வந்து அதிமுக வாக்குகளை வந்து திமுக பக்கம் திசை திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளோடு அவர் இயங்கி கொண்டே இருக்கு. அப்போ அதிமுகவினுடைய இப்போ குங்குமண்டலத்தில் செங்கோட்டையின் வழியே போயிட்டார். வீட்டு வசதி வாரியத்தின் வழியாக, குடிசை மாற்று வாரியத்தின் வழியாக சமத்துவ புறங்கள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு அரசு வீடு ஒதுக்கணும். இப்போ அது வந்து நீங்கள் நகராட்சியில் மட்டுமே வீட்டு வசதி துறையினுடைய வழியாக பல வீடுகளை வந்து நம்ம உருவாக்கி தருவதை விட கிராமப்புறங்களில், பின்தங்கிய கிராமப்புறங்களில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது. இலவசங்களை மட்டுமே கொடுத்து மக்களை கவர்வது அப்படிங்கிறது திமுகவும் பண்ணுது, அதிமுகவும் பண்ணுது. இலவசத்துக்கு தான் மக்கள் மயங்கி கிடக்குறாங்களா சார்? சாமானிய மக்கள், ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாத மக்களுக்கு அது கனவாக இருக்க முடியாது. அந்த விளிம்பு நிலை மக்களை நோக்கிய ஒரு பயணம் தான் அது. அதனால் இலவசம் கூடாது அப்படின்னு சொல்கிறதும் தவறானது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப சிறப்பானதாகவும் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, முதல் திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். இப்படி ஒரு முடிவை ஒரு துணிச்சலாக இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார்னா ஈரானோடு அவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. பாஜக கூட்டணியில் இருக்காங்கல்ல. ஆமாம், ட்ரம்பே வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரான் அதிபரோட நேரடியாக கான்டாக்டில் இருக்கிறாரு. அந்த நீரணியை வந்து திறந்து விடுற இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்பந்தம் போட்டால் தான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் வாய்க்கு வந்ததை அடித்து விடுறதுன்னு ஒன்று சொல்கிறது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானண்ண முளம் என்னன்ற மாதிரி ஜெயிக்கவே மாட்டேன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் செல்ஃபோன் தருவோம். நாங்கள் எல்லா வீட்டுக்கும் செல்ஃபோன் வந்துடுச்சா? வாக்குறுதி கொடுப்பது பெருசல்ல. 25,000 ரூபா மானியம் கொடுக்குறோம் இருசக்கர வாகனத்துக்கு, எல்லாருக்கும் அது கிடைக்கும். இப்போ பெண்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பின்தங்கியவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் சில உரிமைகள், உரிமை தொகையோ அதெல்லாம் வழங்க முடியும். அனைவருக்குமானதாக வழங்க முடியுமா? இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்களையும் பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏற்றுவேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? நெடுங்காலமாக ஆண்கள் வேலைக்கு போகிறவனாக இருக்கான், சம்பாத்தியம் மிக்கவனாக இருக்கான். இப்போ நீங்கள் பஸ் பாஸ் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு, அதில் ஒரு நியாயம் இருக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறோம். இல்லை தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்களை பூரா நாங்கள் கணக்கெடுத்து ஒரு குறிப்பிடத்தக்க பேரை வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் பாஸ் கொடுக்குறோம். அப்படி சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் விடியல் பேருந்து திட்டத்திலேயே ஏசி பஸ்ஸில் ஏற்றுவானா? சொகுசு பேருந்தில் ஏற்ற மாட்டான்ல, சொகுசு பேருந்தில் ஏற்ற மாட்டான்ல. அப்போ அரசாங்கம் வந்து ஒரு லிமிட்டடாக தானே அதை செய்ய முடியும். எல்லாருக்குமானதை எப்படி செய்ய முடியும்? கஜானா வந்து காலியாவது மட்டுமல்ல, ஒரு அரசு நிர்வாகம் பிதுங்கும்ல. நீங்கள் காலை உணவு திட்டம்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு தான் காலை உணவு திட்டம் போட முடியும். அதுக்காக வந்து மெட்ரிகுலேஷன் வந்து நவோதயா பள்ளி இதுலாம் வந்து பெரிய இடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நான் வகை வகையாக டிஃபன் போடுவேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அவசியமும் இல்லைல்ல. யார் வந்து வாழ்வதற்கான வழிமுறைகளிலே பின்தங்கி இருக்கிறார்களோ, யார் வாழ வழியற்றவர்களாக இருக்கிறார்களோ அதுதானே நியாயம்.
இது எப்படி எல்லாருக்குமானதாக அதை வந்து மாற்றப்படும்? என்ன அப்படின்னா திமுக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ கடந்த இதில் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட கார்டுக்கு மட்டும் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் வந்துட்டு ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்கள் பொய் சொல்கிற மாதிரி இருக்காதா? இல்லை, தேர்தல் அறிக்கை என்பது எல்லா தரப்பையும் தன் பக்கம் ஈர்ப்பது தான். ஈர்ப்பதுங்கிறது எளிதானது, பிரச்சனைகளை தீர்ப்பது எளிதானதா? அதைத்தான் நான் கேட்குறேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போ ஒரு 1,36,00,000 பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்னா, அப்போ யார் வந்து இப்போ ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க இல்லையே, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், ரேஷன் பொருட்கள் வேணாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது வெறும் குடும்ப அட்டைங்கிறத ஒரு அடையாள அட்டையாக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்கல்ல. அப்போ பயனாளிகளில் யார் பின்தங்கியவர்கள், யார் வந்து வந்து அரசு அதுக்காக அரசாங்க ஊழியர்கள் வீட்டுக்கு கொடுக்க முடியுமா? 1000 ரூபா அந்த வீட்டு பெண்கள் கொடுக்க முடியுமா? இலவசமாக கொடுத்தா எல்லோரும் வாங்குவாங்க, அது வேறு விஷயம். அப்படி பண்ண முடியாது நடைமுறையில். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு கொடுப்போங்கிறாரு. நல்ல வேலை, நான் காய்கறி வாங்கி கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து மிக்சி கிரைண்டர் கொடுப்பது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது தரமற்ற பொருட்களாக இருந்ததுன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ நீங்கள் கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்கல்ல, அதில் ரிப்போர்ட் வரல. சின்ன சைஸில் தான் கொடுத்தாங்க, ஆனால் பெரிய சைஸில் கொடுக்க முடியல. அன்னைக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்பது கலர் டிவிங்கிறது ஒரு கனவாக இருந்த காலம். இன்றைக்கி அது ஒரு கனவாக இல்லை பல பேருக்கு. ஏன்னா அந்த சைனாக்காரன்லாம் டிவி போட ஆரம்பிச்சு பெரிய பெரிய சைஸ் டிவி 10,000 ரூபாய்க்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது சகஜமாயிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாம் ஒரு கலர் சோனி தொலைக்காட்சி பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அது ஒரு காலகட்டம், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு அதிசயமாக இருந்த காலகட்டம். அப்போ வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினாங்க. அப்போ யாருக்கு வழங்குவது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஃப்ரிட்ஜெலாம் வந்து வழங்குறது அப்படிங்கிறது, நீங்கள் வந்து எப்படி போனாலும் தரமான ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு 20,000 ரூபா மதிப்புள்ளதாக இருக்கிறது. அதை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எல்லா தரப்புக்கும் வந்து போய் சேருவது என்பது ரொம்ப நடைமுறை சிக்கலானது. இதெல்லாம் ஏன் அவர் வெளியிடுறாரு அப்படின்னா, இன்னும் என்டிஏ கூட்டணி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, ஜெயிப்பதற்கான அறிகுறி இன்னும் தோண மாட்டேங்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா தனியாக போய் ஜாதி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு, சமூக வாக்குகளை பிரிப்பதற்கு அவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டங்களில் கணிசமான அளவில் வந்து அதிமுக வாக்குகளை வந்து திமுக பக்கம் திசை திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளோடு அவர் இயங்கி கொண்டே இருக்கு. அப்போ அதிமுகவினுடைய இப்போ கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வெளியே போயிட்டார். செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சிக்கு போயிட்டார், தாவேகாவுக்கு போயிட்டார். ஜெயிக்க மாட்டாங்களே தவிர ஓட்டை சிதறடிப்பாங்க, வாக்குகளை சிதறடிப்பாங்க. இப்போ அதிமுக வந்து வலுவான கூட்டணியாக கட்டமைத்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பாஜகவை முதன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் வந்தபோது எல்லாமே எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுறாங்க எல்லா அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே. இது என்ன வகையான முறை என்று சொன்னதற்கு பின்பு தான், கடும் விமர்சனம் எழுந்ததற்கு பின்பு தான் இந்த எம்ஜிஆர் மாளிகையவே ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அந்த திண்டுக்கல் பூட்டை போட்டு பூட்டுங்கயா முதல்ல என்று அமைச்சர் ரகுபதி போன்றவர்களெல்லாம், அவர் அதிமுகலேருந்து வந்தவருங்கிறனால அவர் அந்த உணர்ச்சியோடு வந்து கடுமையான விமர்சனங்களை கூட அவர் செய்தார். அதனால் அதிமுக வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிளவு அரசியலில் வந்து பெருமளவு வாக்குகள் சரிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதிமுக ஜெயிக்காதுன்னு எடப்பாடிக்கே நினைக்கிறாரா? அவரே நினைக்கிறாரா? ஜெயிக்க போகிறோம்னா இவர் இந்த மாதிரி சொல்லவே மாட்டாரே, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா இதெல்லாம். இல்லை, இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம், குடும்ப அட்டைதாரங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு. எப்படி கொடுப்பாரு? திமுக எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் கொடுக்க போறாரு. திமுக எவ்வளவு 10,000 கொடுக்குது, 1000 ரூபா தானே கொடுக்குறாங்க. அதுக்கே கோர்ட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, எங்கேருந்து வாங்கி தரீங்க, எவ்வளோ கடனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சிக்கல் இருக்கா? நடைமுறை சிக்கலை சந்திக்கிறார்களா? அரசு ஊழியர் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போவதற்கு, இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்ய முடியாமல் போவதற்கெல்லாம் நிதி பற்றாக்குறை காரணமாக இருக்குன்னு அவங்க சொல்லுகிற போது, இந்த நலத்திட்டங்களின் வழியாக இந்த அரசாங்கத்திற்கு கடுமையான நிதி சுமை இருக்கிறது. எந்த நிதியிலிருந்து அதை கொடுப்பாரு? எப்படி ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு? எப்படி வந்து இவர் 10,000 கொடுப்பாரு? இந்த கவர்ச்சிகரமான பேச்சு ஒருவேளை பாஜக கூட இருக்குது, மத்திய அரசு கூட இருக்குது அப்படின்ற ஒரு தைரியமா இருக்குமோ சார்? அது பாஜகவுக்கு எதிராகவே நிறையா பேசிட்டார். அவங்க மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு நிதி தர மாட்டோம்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, தேர்தல் காலத்தில் பாஜகவோட நாங்கள் கரைஞ்சு போயிட்டோன்னு விமர்சனம் செய்கிறாங்க பல பேர் எதிர்நிலையில் இருக்கவங்க.
நாங்கள் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தால் தேசிய கல்விக் கொள்கைக்கான நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு அவர் குரல் கொடுக்கணும்ல. அந்த பிரச்சனை வந்தபோது அவர் குரல் கொடுக்கலையே. தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட மசோதாக்களுடைய தீர்மானங்களை எல்லாம் ஆளுநர் அவமதிக்கிற போது ஆளுநர் பக்கம் அதிமுக நின்றதா மாநில அரசினுடைய மக்கள் பாதிப்பார்களே என்று அவங்க வந்து அரசாங்கத்தின் மக்களின் பக்கம் நிற்கவே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள், நான் சொன்ன திமுக பக்கம் நிற்க வேணாம். நீங்கள் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் இப்போ சித்தா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கடல்சார் பல்கலைக்கழகம் ஒன்று மீன்வளத்துறை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும், அது ஜெயலலிதா பேரில் உருவாக்கப்படணுங்கிற கோரிக்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அதெல்லாம் மக்களுக்கு தானே பலனளிக்கும். சித்தா யூனிவர்சிட்டி வச்சாங்கன்னா அது மூலமாக பல சித்த மருத்துவ கல்லூரிகளில் இருந்து பல வகையான மருத்துவமனைகள் உருவாக்கப்படுவதுங்கிறது மக்கள் தானே பயன்பெறுவான். அதுன்னு திமுக காரை மட்டுமா போவேன் சித்தா ஹாஸ்பிட்டலில்? ஒரு தனிநபருக்கு சொந்தம் இல்லைல்ல, எல்லாருக்குமானது தானே. மெட்ரோ வருதுன்னா எல்லாரும் தானே மெட்ரோவில் பயணிப்பான். ஆளுங்கட்சிக்காரன் மட்டும் மெட்ரோவில் பயணிப்பானா? அப்படி இல்லைல்ல. அப்போ மத்திய அரசாங்கம் மெட்ரோவுக்கு உரிய நிதி தராமல் இருக்கும்போது, தேசிய கல்விக் கொள்கைக்கு நிதி தராமல் இருக்கிறதுக்கே இருமொழி கொள்கையை நம்ம வச்சுருக்கிறது தான் காரணம். அப்போ அதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, மற்ற காலகட்டங்களிலே குரல் கொடுக்க அவர் மறுக்கிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதனால் திமுகவை எதிர்கொள்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய திணறல் இருக்குல்ல, அதை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை விட நம்ம அதிரடியாக அடிப்போம். அவங்க 1000 ரூபா கொடுத்தா நம்ம 2000 கொடுப்போம். அவங்க 5000 ரூபா இதில் அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா நம்ம 10,000னு சொல்லுவோம். அவங்க சின்ன சின்ன விஷயங்களை பேசும்போது நம்ம டபால்னு ஃப்ரிட்ஜு கொடுப்போம்னு சொல்லுவோம். ஏற்றுலாம் அவர் சொல்கிறார். அதே மாதிரி வீடு இல்லாத ஏழைகளுக்கு தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்புடையதானே சார்? பரவாயில்ல, வீடு கட்டி கொடுக்கறது ஏற்கனவே குடிசை மாற்று வாரியம் எல்லாமே இருக்குது, அது ஏற்கனவே இருக்குல்ல. அது திமுகவுடைய அறிக்கை தானே அதுவும். ஆனாலும் நிறைய பேர் ரோட்டில் தானே இருக்காங்க. எவ்வளோ பேர் நம்ம ரோட் சைடில் பார்த்துட்டு தானே. அது வீட்டு வசதி வாரியத்தின் வழியாக, குடிசை மாற்று வாரியத்தின் வழியாக சமத்துவ புறங்கள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, ரொம்ப பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு அரசு வீடு ஒதுக்கணும். இப்போ அது நீங்கள் நகராட்சியில் மட்டுமே வீட்டு வசதி துறையினுடைய வழியாக பல வீடுகளை நம்ம உருவாக்கி தருவதை விட கிராமப்புறங்களில், பின்தங்கிய கிராமப்புறங்களில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது. திமுகவினுடைய கருத்தை தான் வேறு வடிவத்தில் அவங்க சொல்கிறாங்க, அதை பேர் மாற்றி சொல்லுவாங்க, அப்படி தான். அதனால் திமுக ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற நலத்திட்டங்களை விடவும் 2 மடங்கு நான் கொடுப்பேன் என்று சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கவன ஈர்ப்பை உருவாக்குவதற்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிற இருமொழி கொள்கையை பாஜக ஒத்துக்குருவாங்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக அவங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கல்ல, இவங்க ஒத்துக்குருவாங்களா? பல முரண்பாடுகள் இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான கடன் உதவியெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அவங்க அதை ஒத்துக்குருவாங்களா? பாஜக ஒத்துக்குமா? சிறுபான்மை மக்களை புறக்கணிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நாடு எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, பெட்ரோல் டீசல்லாம் விலை உயர்வதற்கான சாத்தியங்களோட போர் நடந்ததுனால பெரிய தாக்கம் இருக்கும், மிகப்பெரிய அளவில் அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஒரு பொருள் மீது விதிக்கப்படக்கூடிய தடை என்பது, இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பாதிக்கும்ல பெட்ரோல் பிரச்சனைனால. அப்போ நீங்கள் அங்கேருந்து காய்கறி வருது, விளைஞ்ச இடத்துலேருந்து, வயக்காட்டிலேருந்து ஊருக்குள்ளே வருது, டவுனுக்குள்ளே வருது, சிட்டிக்குள்ளே வருது அப்படின்னா போக்குவரத்து அது மேலே ஏறி தானே வரணும், வாகனத்தின் வழியாக தானே வரணும். அப்போ வாகனத்தின் செலவை யார் மேலே வைப்பான்? சாதாரண சிலிண்டர் வணிக சிலிண்டருடைய விலை 2000 ரூபா பூரா பிளாக்கில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? 5500 ரூபாய்க்கு விற்கிறான். பல டீ கடையை பூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வடை பச்சிலாம் கிடையாதுங்கிறாங்க. சாதாரணமாக 10 ரூபாய்க்கு டீ வித்த இடத்துல 15 ரூபாங்கிறான். கொரோனா பேண்டமிக்கை நோக்கி அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். மிக மோசமான நெருக்கடியை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டு இருக்கும்போது இவர் வாட்டுக்கு அள்ளி விடுறாப்புல 10,000 கொடுப்பேன், ஃப்ரிட்ஜு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இலவசங்களை மட்டுமே கொடுத்து மக்களை கவர்வது அப்படிங்கிறது திமுகவும் பண்ணுது, அதிமுகவும் பண்ணுது. இலவசத்துக்கு தான் மக்கள் மயங்கி கிடக்குறாங்களா சார்? அது சாமானிய மக்கள், ஃப்ரிட்ஜு வாங்க முடியாத மக்களுக்கு அது கனவாக இருக்க முடியாது. அந்த விளிம்பு நிலை மக்களை நோக்கிய ஒரு பயணம் தான் அது. அதனால் இலவசம் கூடாது அப்படின்னு சொல்கிறதும் தவறானது. அது மக்களோட வரி பணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறான், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் அது. ஆனால் எந்த எல்லை வரைக்கும் கொடுக்க முடியும் என்கிற யதார்த்தத்தை சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அடித்து விடக்கூடாது, கட்டுக்கடங்காத விஷயங்கள் அடித்து விடக்கூடாது. வீட்டுக்கு வீடு பெண்களுக்கு நானே சமைச்சு கொடுப்பேன், அதிமுக கிளை செயலாளர் வீட்டுக்கு வீடு சோறாக்கி கொடுப்பாருன்னு சொல்ல அதை கூட சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது இதெல்லாம் சொல்லும்போது.
வரம்பு மீறிய வாக்குறுதிகளை தரக்கூடாது. 100 நாள் வேலை திட்டம் வந்து 150 நாள் வந்து ஆக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூட கிராமப்புற மக்களுக்கு ஒரு நல்ல ஏற்கனவே அதில் கொடுமை என்னென்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து அது வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் தான் குரல் கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி பேரில் தேசிய ஊரக வேலைவாய்ப்புங்கிற பேரில் அது உருவாக்கப்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட்டுகளுடைய கோரிக்கை அது மன்மோகன் சிங் காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ அதுக்கு முழுக்க மத்திய அரசு நிதி கொடுத்துட்ருந்துச்சு. இப்போ மாநில அரசும் அதில் பங்களிப்பு செய்யணுங்கிற மூலமாக மாநிலத்துக்கு நிதி சுமை ஏற்றுறாங்க. நாங்கள் 60% கொடுத்தா நீ 40% கொடு அப்படின்னு மாநில அரசு மீது நிதி சுமையை வந்து ஏற்றுறாங்க. அதனால் இது பழைய அளவில் கிடையாது. அப்புறம் வந்து விவசாய பண்ணையார்களாக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அறுவடை காலத்துலலாம் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது, கூலிக்கு வேலைக்கு வந்து ஆள் கிடைக்காது அப்படின்னு அதுக்கு ஒரு சௌகரியத்தையெல்லாம் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் வந்து 150 நாள் திட்டம்னு சொல்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்குது. இந்த திட்டம் மாநில அரசினுடைய இதுலேயே கிடையாது. நிறையா விஷயத்த சொல்லியிருக்காரு. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, அது மாநில பட்டியலுக்கு வரணும்னு கூட அவர் சொல்கிறாரு. இதை மத்திய அரசு ஒத்துக்கிறமாங்க தான் கேள்வி. அது நல்ல கோரிக்கைனா, இருமொழி கொள்கை நல்ல கோரிக்கை, கல்வி மாநில பட்டியலுக்கு வருவது நல்ல கோரிக்கை. இதை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்திட்ட இதை வந்து அவரால் செயல்படுத்தி கொடுக்க முடியுமா? இப்பயே மத்திய அரசாங்கம் அவங்க அரசாங்கம் தானே, செயல்படுத்த முடியும்ல, ஏன் செயல்படுத்த மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் தேர்தல் காலத்தில் மட்டுமே இந்த தேன் தடவிய வார்த்தைகளில் பேசாமல் எல்லா காலத்திலும் இந்த கொள்கையிலே அவர் உறுதியோடு இருந்தால் மக்கள் அதை நம்புவார்கள். தேர்தலுக்கு மட்டும், திருவிழாவுக்கு மட்டும்தான் நான் கடை போடுவேன், நார்மல் டைமில் அந்த கடை இருக்காதுங்க அப்படின்னா அந்த பொருள் டேமேஜ் ஆனால் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. நிரந்தரமாக இருக்கிற கடைக்கும் தற்காலிகமாக போடுற கடைக்கும் உள்ள வித்தியாசமும் ஒன்று இருக்குல்ல. இது திருவிழா கடை மாதிரி போட்டிருக்காரு தேர்தலில். அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைக்குள்ளே வெற்றி பெற வேண்டும் என்கிற தவிப்பு இருக்கே தவிர கல யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா என்றால் கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இது கொஞ்சம் ஒரு சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்குது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தாண்டி தேர்தல் வந்து வேட்பாளர் நேர்காணல் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அது உதயநிதியும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு ஒரு கேலி கூத்தாக தான் பார்க்கப்பட்டது. சோஷியல் மீடியா நிறைய மீம்ஸ் போட்டுட்டு வராங்க. இல்லை, ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்கிறதுக்காக அப்படி அவங்களே இன்டர்வியூ பண்ணுறாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் இப்போ நிற்க மாட்டாரு, கண்டிப்பாக அவர் திருவாரூர் பக்கம் போகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? அது அறிவிப்பு வராத வரைக்கும் அது வதந்தி தான். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராத போது அப்படி இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படிலாம் பேச முடியாது. நம்ம பேசினா அந்த தகவல் தவறாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் அவருக்கு வந்து ஏன் இங்கே தான் நிற்கணும்னு கட்டாயம் இல்லை. மக்கள் விரும்புகிற இடத்துல அவர் வெற்றி பெற போகிறார். இப்போ மக்கள் வந்து உதயநிதி வேணான்னு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுங்க வாக்காளர். அவரை நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் தோக்கடிச்சிட்டீங்கன்னா அவர் மந்திரியாக வரமாட்டார், துணை முதலமைச்சராக வரமாட்டார். அப்போ இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அதனால் இவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரா அந்த தொகுதியில் நிற்கிறாங்க மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அவர் திருவாரூரில் இருந்தாலும் ஜெயிப்பார், அவர் வந்து இதில் சேப்பாக்கத்தில் இருந்தாலும் ஜெயிப்பார்னா அது மக்கள் முடிவு. வெற்றியும் தோல்வி மக்கள் பார்த்து முடிவு செய்யுது. இப்போ முத்தை வந்து சினிமாவில் நடிக்க வச்சாங்க. அந்த காலத்தில் பூக்காரின்னு ஒரு படத்தில் எல்லாம் நடித்தார். மக்கள் ஏற்கலை, படங்கள் தோல்வி அடைஞ்சு அவரால் தொடர முடியல சினிமா நடிகரா. அப்போ கலைஞருக்கு மகனாக இருக்கிறதுனாலேயே வெற்றி பெற முடியாதுல்ல. கண்டிப்பாக அழகிரி வந்து மதுரையில் பெரிய அளவில் அரசியல் செய்தார். மக்கள் விரும்பாத ஒரு கட்டம் வரும்போது அவரை வந்து நிராகரிச்சிட்டாங்கல்ல. மக்கள் விரும்பினால்தான் தொடர முடியும். அதனால் அந்த குடும்பத்திலேருந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் எப்படி கேள்வி கேட்குறாங்க, அப்படி கிடையாது. மக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜனநாயக முறைப்படி அவருக்கும் அந்த மற்ற ஆட்களுக்கு என்ன விதமான நேர்காணல் நடத்துவார்களோ அதை உதயநிதிக்கு அவங்க நடத்துகிறாங்கிறது தான் மரபு சார்ந்து கரெக்டானது. அதேமாதிரி இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா பாஜக வந்து சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க நிறைய மாவட்டங்களில். அதில் முக்கியமாக வைத்த கோரிக்கை என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, கிட்டத்தட்ட 30 கஸ்டோடியல் டெத் வந்து நடந்திருக்குது. இது என்னது, திமுக ஆட்சி வந்து அராஜக ஆட்சின்ற மாதிரி பயங்கரமாக தேர்தல் பிரச்சாரத்தை இதை நோக்கி தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. உண்மையிலே திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது சார் 30 கஸ்டோடியல் டெத்? எப்போவுமே வந்து காவல்துறை சித்திரவதை மரணங்கள் என்பது மனித உரிமை மீறல். அது இந்த ஆட்சியில் இருக்கா, போன ஆட்சியில் இருக்கா, அதுக்கு முந்தின ஆட்சியில் இருக்கான்னு கேட்டால் எல்லா ஆட்சியிலையுமே இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ பீகாரில் என்ன நடக்குது, குஜராத்தில் என்ன நடக்குது, மத்திய பிரதேசில் என்ன நடக்குது, அப்படி எல்லா ஊர்களிலேயுமே இந்த மனித உரிமை மீறல், காவல்துறையை வந்து ஒரு அடியாட்களை போல பயன்படுத்துவது, மோசமாக பயன்படுத்துவதுன்னு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அடித்து பழகுறாங்கலாம் சொல்கிற அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கிறது. ஒருத்தனை சந்தேகத்தின் பேராலேயே அடித்து கொலை பண்ணுறாங்க. போலீஸ்காரன் வந்து இப்படி அத்துமீறி நடந்து கொள்வதற்கான இந்த அதிகாரம் அது வந்து மறுபரிசீலனை செய்யப்படணும், அவங்க மாற்றப்படணும். வெறுமனே அதிகாரிகளை மாற்றுவதில்லை, அதிகாரியினுடைய மனநிலை மாற்றப்படணும். இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான மனித உரிமை சார்ந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லணும். அதில் வந்து போலீஸ் பயிற்சியிலிருந்து அந்த சிக்கல் இருக்குது. அதனால்
இவர்கள் வந்து போராட்ட களங்களில் போய் போலீஸை அடிச்சிருக்காங்க. போலீஸுடைய அத்துமீறலுங்கிறது வந்து இதில் மட்டும் கிடையாது. கருணாநிதியை கூட வந்து என்ன செஞ்சாங்க, திடீர்னு வந்து லுங்கியோட கூட்டிகிட்டு வந்தாங்க ஜெயலலிதா காலத்தில். அப்போ போலீஸ் வந்து அடியால் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயும் நடந்திருக்கு. போலீஸில் அடி வாங்கி தான் எமர்ஜென்சி காலத்தில் அரசியலுக்கே வந்தார் ஸ்டாலின். அப்போ போலீஸ் சித்திரவதை என்பது அரசியல்வாதிகள் மேலும் தாக்குதல் நடந்திருக்கிறது, பொதுமக்கள் மேலேயும் நடந்திருக்கிறது. கேட்பார் இல்லாமல் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண ஏழப்பட்டவர்களுக்கெல்லாம், வழக்குக்கு போக முடியாதவங்க, எதிர்த்து பேச முடியாதவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நிறைய இது நடந்திருக்கு. இது சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அது திமுக மேலே மட்டும்தான் அப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அயோக்கியத்தனமானது. எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கிறது, அது களையப்படணும். இந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியில் இருந்தாலும் களையப்படணும். அப்படி தான் பேசணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் மட்டும் இல்லைன்னு சொல்லுவான். சுவாதி நுங்கம்பாக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்களே, இது யார் ஆட்சியில் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க சில பேர். மனித உரிமை மீறல் அப்படின்னா நீங்கள் வந்து சாத்தாங்குளத்தில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கல 9 பேரும் குற்றவாளின்னு. அது எப்படி நடக்குது? அந்த ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் அஜித்குமார் நடந்துச்சு அப்படின்னு ஒன்று வருதுல்ல. அப்போ இது எல்லா காலத்திலையும் நிகழ்கிறது. இது வந்து அதிகார வர்க்கத்தினுடைய இந்த பார்வை மாற்றப்படணும், இந்த அணுகுமுறை மாற்றப்படணும். அதுக்கு வந்து புதிய ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும்ங்கிறத சரியானதாக இருக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.